ஐயோ கடவுளே, இந்த மாதிரி அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா? இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்களே, இது அந்த தெய்வத்துக்கே அடுக்காது. படுபாவீங்க, இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்களே, இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? நாம போட்டு கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி சூப்பரா வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. பாரதி கழுத்துல இருந்த தாலி எங்க போச்சுன்னு தெரியாம பாட்டி இப்ப சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கு. பாரதி இங்க இருக்கானா? அப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? முதல்ல நீ எங்க இருக்க? எப்போ தூங்குற மாதிரி போர்வையை எடுத்து காட்டுவேன். என் முகத்தை பாத்துக்கோங்க. சரி சரி. அப்போ 1 2 இங்க இருக்கிறவங்களா தான் இருக்கும். போச்சு, என் செயினை வேற யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. இப்படியே அழுதுட்டு இருந்தா போனது திரும்ப வரவா போது? நாம இந்த விஷயத்த உடனே போலீஸ்ல சொல்லிடலாம். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? நாம எல்லாரும் மொத்தமா இங்கதானே படுத்திருந்தோம். அது எப்படி உன் கழுத்துல இருக்கிற செயினை மட்டும் திருடுறதுக்கு ஒரு திருடன் வந்திருப்பான்? மித்ரா, எல்லாம் உன்னாலதான். நான் பாட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா கூட கீழே பேசாம படுத்து தூங்கி இருப்பேன். நீ மேல வந்து தூங்க போறேன்னு சொன்னதாலதான் நானும் கூட சேர்ந்து வந்தேன். இப்ப பாரு, என் செயினை யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த திருட்டு கிழவி சரியான குருட்டு கிழவியா இருந்திருக்கும் போல. அவ்வளவு தூரம் பாரதியோட தாலியை அறுக்கணும்னு சொல்லியும் மாத்தி அறுத்துட்டு போயிருக்கு அந்த குருட்டு கிழவியா. என்ன மித்ரா இப்படி ஆயிடுச்சு? சரி சரி, இப்ப புலம்பி அழுது என்ன ஆக போகுது? நான் வேணா உனக்கு புது செயின் வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது மித்ரா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் செயின் தான் வேணும். சொல்லிட்டேன், பாத்துக்கோ. சரி, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப என்ன உனக்கு செயின் தானே வேணும்? வா, நம்ம பாத்துக்கலாம். வா வா. இவ எப்படி காணாம போன செயினை இவளுக்கு வாங்கி கொடுப்பா? என்னமோ போங்க. சுதாகர், பாரதி, எனக்கு என்னமோ இதுக்கு மித்ராதான் காரணமா இருப்பான்னு தோணுது. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? இல்ல பாரதி, எனக்கு என்னமோ இந்த பிளான் உனக்கு போட்ட மாதிரி இருக்கு. பாட்டி, அவங்க தான் கிரிமினலா யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்களும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிலாம் இருக்காது பாட்டி. வாங்க நம்ம கீழே போலாம். வாங்க. மித்ரா, யாருக்கு லெட்டர்? ஆதி பேருக்கு தான் நான் வந்திருக்கு. என்ன, ஆதிக்கு லெட்டர் வந்திருக்கா? ஆச்சரியமா இருக்கு. என்ன மித்ரா, எனக்கு லெட்டர் வந்திருக்கா? ஆமா ஆதி, இந்தாங்க. வணக்கம் ஆதி சார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இந்த லெட்டரை உங்களுக்காக எழுதியிருக்கேன். அதே உங்களை சுற்றி நிறைய புரியாத விஷயங்கள், பதில் இல்லாத கேள்விகள்னு நிறைய மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்கள், உங்களை சுற்றி நடக்கிற மர்மங்கள், இது எல்லாத்துக்கும் எனக்கு விட தெரியும். ஆதி, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா
12 மணிக்குள்ள இது சம்பந்தமா இன்னொரு லெட்டர் வரும். 12 மணிக்கு கரெக்டா வரும்னு சொல்லிருக்காங்க. வரப்போற லெட்டர்ல என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்னு ஒரே படபடப்பா இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லி ஆதிக்கு பழைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாட்டி. இந்த நிமிஷம் எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்ளோ நாளும் மித்ரா பண்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்துக்கிட்டேன். பாரதி, நீ கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தானே நினைச்சுக்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எத்தனையோ விஷயத்த பார்த்துட்ட, இதையும் பார்த்துக்கலாம் விடு. எது எப்படியோ பாட்டி, நீங்க என் கூட இருக்கிறதுனால எனக்கு அப்பப்போ ஒரு சின்ன ஆறுதல் உங்க மூலமா கிடைக்குது. இல்லனா நான் உடைஞ்சு போயிருப்பேன். பாரதி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே இருப்பேன்னு நினைக்கிறேன்? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீயும் ஆதியும் ஒன்று சேர்ந்து உங்களை ஒரு குடும்பமா பார்த்துட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? உண்மையதான் சொல்ற பாரதி. ஆனா உனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. டேய், போஸ்ட்மேன் சரியான டைமுக்கு வந்துருவான். அவனை மிஸ் பண்றாதீங்க. அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவனை தூக்கிட்டு வந்து காசை கொடுத்து அவன்கிட்ட இருந்து லெட்டரை வாங்கிட்டு அமுச்சிடணும். ஓகேண்ணா, எப்படி கரெக்டா வேலையை முடிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. ஏய், இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. அசால்ட்டா மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் நம்மள அசால்ட் பண்றாங்க, புரியுதா? டேய் டேய், அங்க பாருங்க, வரவன் போஸ்ட்மேன் தானே? ஆமாண்ணே. வாடா, தூக்கலாம் அவனை. வாடா. ஏய், நிறுத்து. யார் பண்ணீங்க? என்ன வேணும்? எதுக்கு இப்படி வழி மறிக்கிறீங்க? வழி விடுங்க, நான் உள்ள போகணும். எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. என்ன போஸ்ட்மேன் சார் அதுக்குள்ள டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க லெட்டர் வாங்கிறதுக்கு தான் நீங்க எப்படா வருவீங்கன்னு வழி மேல விழி வச்சு காத்து நின்றோம். ஆதின்ற பேருக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். ஆமா, வந்திருக்கு.